கோவை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டியிடுறார். ஏற்று போட்டி பண்ற யாரு? ஜனபதி ராஜ்குமார். ஏங்க இந்த போட்டி நமக்கு யாரு அத்தனை பார்க்கணும்? அப்புறம் அதுக்கு மூணாவது போயிருக்காங்க. போட்டி கொண்டு போவோம். இப்போ யாரு? ஜனபதி ராஜ்குமார். ஜனபதி ராஜ்குமார் யாரு? நம்ம புரட்சி அம்மா அவர்கள் மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து, மாவட்ட செயலருக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு சேமா வெளிச்சாமல் இருக்கும்போது மண்டல 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 தலைவராக அம்மா இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு மேலே மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக பேசிட்டு திமுக வந்து திமுக கோயம்புத்தூர் ஆளை இல்ல போல சூழ்நிலை போட்டு வேட்பாளர்கள் தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலாங்க. இல்ல போல திமுக. ஆகவே இன்னைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்றைக்கு விட்டுவாங்களா? அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க. இத்தனை வாய்ப்பு சரி, அது கரெக்ட். அவர் நம்ம ராமச்சந்திரன் பக்கத்தில் வர முடியுமா? ஆகவே ஒரு கொள்கை இல்லாத, அதே விசுவாசம் இல்லாத, ஆகவே திமுக அதிமுக போட்டி, அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டம்மி இல்லையா? இதான் சொல்ல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு? எனக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் நிக்கல? கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்தம் கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை. போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கிறதுல எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக இல்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. கூட்டணி எப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க இருக்கிற ஆனா ஜி.கே. வாசன் கட்சி இங்க இருக்கா? அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன்? 4%. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க. ஒரு 5% போட்டுங்க. ஒரு 6% போட்டுங்க. 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி? அதிமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் உருவாக்கி காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 33-34% உள்ள பெரிய கட்சி. நமக்கு வந்தா திமுக மற்ற கட்சி எல்லாம் நம்ம பெரிய கட்சிங்க. நம்முடைய தொண்டர்கள் பல நம்ம அதிகம். இது போல மக்கள் போட்டு இருக்காங்க. தப்பு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் கணக்கு. சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டுட்டு பெரிய தலைவர் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்டு அப்படித்தான். பூரா மூத்த தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் தெரியும். நிறைய
இதுதானுங்க நமக்கு திமுக அண்ணா திமுக போட்டு. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி.